1. உங்கள் இலக்கிற்கு ஒரு குறியீட்டை உருவாக்குங்கள். முதலில் நீங்கள் அடைய விரும்பும் ஒரு புதிய அனுபவத்தை, உதாரண வேலை, நல்ல உறவு, அதிக பணம், நினையுங்கள். அந்த அனுபவத்திற்கு ஒரு பெரிய ஆங்கில எழுத்தை கேபிட்டல் லெட்டர் குறியீடாக கொடுத்து அதை ஒரு காகிதத்தில் எழுதுங்கள். வெறுமனே மனதில் நினைப்பதை விட காகிதத்தில் எழுதுவது உங்கள் விருப்பத்தை உறுதிப்படுத்தும். பிறகு அந்த எழுத்தை சுற்றி 2 வட்டக்கோடுகளை வரையுங்கள். இது உங்கள் இலக்கை அடைய உங்களை சுற்றி நீங்கள் உருவாக்க வேண்டிய மின்காந்த புலத்தை எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் குறிப்பிதாக கூறப்படுகிறது. 2. உங்கள் நோக்கத்தை தெளிவுபடுத்துங்கள். அடுத்து அந்த குறியீட்டிற்கு சில அர்த்தங்களை விடுங்கள். அதாவது உங்கள் இலக்கை பற்றி இன்னும் ஆழமான தெளிவான குறிப்புகளை எழுதுங்கள். குறைந்தது 4 குறிப்புகளாவது இருக்க வேண்டும். முக்கிய குறிப்பு: உங்கள் இலக்குகளில் காலக்கெடுவை டைம் ஃப்ரேம் குறிப்பிட வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உதாரணத்திற்கு, உங்கள் நோக்கம் ஒரு சிறந்த வேலை என்றால் உங்கள் பட்டியல் இப்படி இருக்கலாம்: இப்போது சம்பாதிப்பதை விட ஆண்டுக்கு $50,000 அதிகமாக சம்பாதிப்பது, திறமையான நிபுணர்களை கொண்ட எனது சொந்த குழுவை நிர்வகிப்பது, தாராளமான செலவில் உலகம் முழுவதும் பயணம் செய்வது, சிறப்பான மருத்துவ காப்பீடு மற்றும் நிறுவனத்தின் பங்குகளை பெறுவது, இந்த உலகில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவது. 3. உணர்ச்சிகளை எழுதுங்கள். இறுதியாக, அதே காகிதத்தில் நீங்கள் கற்பனை செய்த அந்த இலக்கு கெர்கேலேஷினால் நீங்கள் எப்படி உணர்வீர்கள் என்ற உணர்ச்சிகளை பட்டியலிடுங்கள். உதாரணத்திற்கு, நீங்கள் இப்படி எழுதலாம்: ஆற்றல் பெற்றதாக, எம்பவர்ட், எல்லையற்றதாக உணர்வது, அன்லிமிட்டெட், நன்றியுணர்வுடன், ஃப்ரீ, பிரமிப்புடன், இன் ஆ, வாழ்க்கையின் மீது அன்பு கொண்டு, இளமை காதர்கள், நீங்கள் நடைவையாக உணர்வது, ஒருத்தி. சுருக்கமாக, இந்த பயிற்சி உங்கள் இலக்கை ஒரு குறியீடாக மாற்றி அதை தெளிவுபடுத்தி அந்த இலக்கை அடையும் போது ஏற்படும் உணர்ச்சிகளுடன் உங்களை இணைப்பதன் மூலம் உங்கள் விருப்பத்தை வலுப்படுத்த உதவுகிறது.